குர்ஆனை எதற்காக ஓதுகிறோம்? குர்ஆனை கல்வி கற்கவும் அமல் செய்யவும் ஓதுங்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்துள்ள ஹிதாயத்தை, நேர்வழியை அடைய குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்விடம் ரகசியமாக உரையாட வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். வெளிப்படையான மறைமுகமான நோயிலிருந்து நிவாரணம் பெற குர்ஆனை ஓதுங்கள். இருளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றி ஒளியின் பால் கொண்டு வர வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். இறுகிய உள்ளத்தை சீர் செய்வதற்காகவும் இன்னும் உயிரோட்டமான உள்ளத்திற்காகவும் மன நிறைவிற்காகவும் குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்வை மறந்து அலட்சியமாக இருப்பவனாக ஆகிவிடக் கூடாது என்றால் குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்வின் மீதுள்ள ஈமான் அதிகரிக்க வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதுங்கள். மறுமையில் குர்ஆனின் பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் குர்ஆனை ஓதுங்கள். சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரங்கள் கிடைக்க வேண்டுமா? இன்னும் ஒளிமயமான கிரீடம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சூட்டப்பட வேண்டுமா? நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்விடம் நெருங்க குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ்விற்குரியவர்களாக ஆக வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதுபவர் சங்கைக்குரிய மலக்குகளுடன் இருப்பார். எனவே குர்ஆனை ஓதுங்கள். நரகத்திலிருந்து தப்பிக்கவும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படவும் குர்ஆனை ஓதுங்கள். அமைதி உங்கள் மீது இறங்கவும் அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். உலகில் வழித்தவரக் கூடாது, மறுமையில் நட்பீடு இழந்தவனாக ஆகிவிடக் கூடாது என்று நினைக்கிறீர்களா? குர்ஆனை ஓதுங்கள். ஷைத்தானுடனும் மனோ இச்சைகளுடனும் போராடுவதற்காக குர்ஆனை ஓதுங்கள். வேதம் வழங்கப்பட்ட மக்கள் அவ்வேதத்தோடு எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான். நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் படிக்க வேண்டிய விதத்தில் அதை படிக்கின்றனர். அவர்களே அதில் நம்பிக்கை கொண்டவர்கள். அதை ஏற்க மறுப்போரே நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாம் அனைவரும் தினமும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து கபரிலும் மறுமையிலும் நம் ஓதக்கூடிய குர்ஆன் நமக்காக சிபார் செய்யக்கூடியதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.